அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 4, 2026 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ காலையில் நம்ம ஓப்பன் வந்து பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 23,282. அப்போ ஓப்பன் பிலோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே ஒரு 23,246 வச்சு நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லோ கொடுத்துட்டு, அப்போ லோக்கு மேலே நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகணும். அப்போ லோக்கு மேலே இருக்கிற வச்சு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வச்சு மார்க்கெட் மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் 23 மேலே மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த 23,250 நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். 23,200 வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுடைய S1 சப்போர்ட் 23,251 மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் மேலே போயிருக்காங்க. அப்போ ஓப்பன்லேருந்து லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக ஒன் டே ரேஞ்ச் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் சரி 23 ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. 23,250 லோ, 23,450ங்கிறது ஹை. எஸ்டர்டே ஹைலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி அங்கே ஒரு சைடு வேவாக போயிட்டு திருப்பி 23,438 நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் லோவை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து இங்கே எந்த ஒரு கீழே வராமல் நல்ல ஒரு அப்சைடு 100 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துக்கு வரப்பையும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வரப்போ ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை கால் செல்லர் பயந்தா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ண சொல்லியிருந்தோம். இங்கேயும் நல்ல ஒரு இம்பாக்ட் மேலேருந்து கீழே ஹை டு லோ திருப்பி 100 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 23,250 வரப்போ நம்மளுடைய வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அதோட கால் அண்ட் புட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி டெலிட் பண்ணிக்கலாம். 23,450 போட்டாச்சு. 23,250. இப்போ இந்த 23,250 வந்து நம்ம இப்போ 23,250 மீட்டிங் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மீட்டிங் ஆகலை. இப்போ இதோட ஹை வந்து 161, இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 195. அப்போ இந்த இந்த மார்க்கெட் வந்து இதுக்கு மேலேயே இருக்கிற வச்சும் இந்த காலோட லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 195 தான் வந்திருக்காங்க. இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிருக்கு. ஏன் இந்த 195 வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்க்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்தது. இப்போ நம்ம காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா இந்த 74,000ம் 73,800ம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிருக்கு. அப்போ 73,800 கால் அண்ட் புட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 73,800 காலன் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ 23,800 புட்டு 73,800 புட்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 214. அப்போ இந்த 214 நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிட்டு புட்டோட ஹைக்கு மேலே இருக்கிற வச்சும் மார்க்கெட் 73,800க்கு கீழே வராது. அது இல்லாமல் இன்னைக்கு உண்மை விலைனா 250 அப்படின்னா மார்க்கெட்டு 24,050க்கு கீழே மார்க்கெட் இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய லோ வந்து நம்மளுக்கு 250 இருக்கிறதுனால 24,050க்கு கீழே மார்க்கெட் இல்லை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா 23,800 கால் வந்து சொல்றாங்க. அப்போ அதுக்கு மேலே தான் ரேஞ்ச் இருக்கிறப்ப நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 600 பாயிண்ட்ல நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து இதில் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். அப்போ இங்கேருந்து மேலே போனவங்க எஸ்டர்டே ஹையில் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம நல்ல நல்ல ஒரு இம்பாக்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம் 73,800க்கு மேலே போகிறப்ப 74,500 நல்ல அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே போகிறப்ப 75,000ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு 74,500க்கு மேலே போக முடியல, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் 74,500 எஸ்டர்டே ஹையும் கூட, அதனால நல்ல ஒரு இம்பாக்ட். அதுக்கு மேலே போக முடியல, ஒரு சைடாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் அவரேஜாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டிக்குன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23,800 சரி 23,250 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கேருந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்தால் மட்டும் நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பையர்லாம் பார்த்து பண்ணுங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.